இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இமாம்களுக்கிடையே அது எந்த நேரம் என்பது பற்றி கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். இந்த நேரத்திலே நாம் இந்த துஆவை ஓதுவோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தான் என்பதனை நாம் அறிந்திருக்கின்றோம். அதே போன்று நாம் இந்த துஆவை ஓதுவோம், யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை ஏற்படுத்தி தருவான். செல்வத்தில் செழிப்பை உண்டாக்குவான், வருமானம் அதிகரிக்கும், பரக்கத்துண்டாகும். அப்படிப்பட்ட நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துஆ, ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப், ரப்பி ஹப்லி முல்கன் இன்னக அன்தல் வஹாப் என்ற இந்த துஆவை தான் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதினார்கள். நாமும் இந்த துஆவை ஓதுவோம். அதே போன்று அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். ஏனென்றால் நாம் கூறக்கூடிய ஸலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான். மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அன்பர்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய அனைத்து விடயங்களையும் சீராக்குவார்.